வேண்டாமா, விடு. அந்த பொண்ணு கண்ட மாதிரி சொல்லும். எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. என்னங்க நீங்க? தப்பு பண்றவ அவளே துணிச்சல் அலையறா. நீங்க எதுக்கு பயப்படணும்? ஏங்க, நான் இருக்கேன். இன்னைக்கு என்ன நடக்குன்னு பாத்துருவோம். அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுதான். இதுக்கு மேல அவ இங்க இருக்க கூடாது. இந்த வீட்டை நாசமாக்குற யாரும் இங்க தேவையில்லை. சரி எஸ்தர், அப்புறம் ஓ இஷ்டம். என்னம்மா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? காலையில கூட்டத்தை கூட்டியிருக்கீங்க. ஏமா, என்ன பிரச்சனைன்னு சொல்ல வேண்டியதானே? ஆமாத்த, கேக்குறாருல உங்க பிள்ளை. என்ன பிரச்சனை? நாங்க எல்லாருமே பிஸியா இருக்கிறோம். இந்த நேரத்துல காலையிலே கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு வேற வேலை இல்லாம இப்படி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்களே, என்னன்னு சொல்லுங்க. இல்ல, இனி இவ வீட்டுல இருக்க கூடாது. இவ இந்த வீட்டுல இருந்தா இந்த வீட்டையே நாசமாக்கிடுவா. ஆமாத்த, அவ இனிமே இந்த வீட்டுல இருந்தா இந்த வீட்டையே கண்டிப்பா நாசமாக்கிடுவா. என்ன மகா, போகிறதுக்கு ரெடி ஆயிட்டியா? இனி இந்த வீட்டுல நீ இருக்கவே கூடாது. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். என்னதான் உங்க முகம் சுளுக்கிக்கிட்ட மாதிரி இருக்கு? அந்த பக்கம் முகத்தை திருப்பிக்கிட்டே இருக்கீங்க. எம்பட்டு நேரம் இப்படியே வச்சிருப்பீங்க? எங்க அங்க பாருங்களேன், உங்க அண்ணனுக்கு என்னாச்சுன்னு கேளுங்க. சும்மா இருக்கு, காமெடி பண்ற நேரமா? அம்மா ஏதோ சொல்ல வராங்க. என்னம்மா, என்னன்னு தெளிவா சொல்லுங்க. இப்ப சூப்பர் தான். இப்பதான் பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கீங்க. மரியாதையா இவளை கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளு. இனி ஒரு நிமிஷம் கூட இவ இந்த வீட்டுல இருக்க கூடாது. சபாசத்தை, இப்பதான் நீங்க சரியான முடிவு எடுத்திருக்கீங்க. என்னதான் அத்தை சொல்லிட்டே இருக்காங்க, அவங்க பேச்சுக்கு மரியாதை மதிப்பு கொடுக்காம நின்னுகிட்டு இருக்கீங்க. முதல்ல அந்த மகாவை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க. ஓய மூடிடி, ஒன்னதான் சொல்லிட்டு இருக்கேன். இலே ஜேம்ஸ், இவ கழுத்தை பிடிச்சி இவளை வெளியே தள்ளு. என்னத்த சொல்றீங்க? என்னையவா சொல்றீங்க? என்ன, நான் என்ன பண்ணினேன்? நான் நல்லா தானே இருக்கேன். என்னம்மா சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? அவ என் பொண்டாட்டி. அவளை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுன்னு சொல்றீங்க. ஏமா, அவ என்ன தப்பு பண்ணினா? அவ என்ன தப்பு பண்ணலன்னு கேளு. என்ன தப்பு பண்ணினான கேக்குறேன். உங்க அப்பா மேல அபாண்டமா பழி போடுறா. உங்க அப்பா இது வரைக்கும் யாரையாவது ஏர் எடுத்து பார்த்திருப்பாரா? இவ கெட்ட புத்தி, சாக்கடை புத்தி அவரையே அசிங்கமா சொல்ல வைக்குது. இனி இவ இந்த வீட்டுல இருந்தா இந்த வீடு நிம்மதியா இருக்காது. அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளு. என்னத்த நீங்க இப்படி பேசுறீங்க? மாமாவ, அதுவும் நம்ம மாமாவ நான் தப்பா சொன்னனா? மாமா, நான் உங்களை தப்பா சொன்னனா? சொல்லுங்க மாமா. என் முன்னாடி தானே நிக்கிறீங்க. நான் உங்களை தப்பா பேசினா? சொல்லுங்க மாமா. ஒரு வார்த்தை உங்ககிட்ட இது வரைக்கும் நான் பேசிருப்பேனா? ஏன் மாமா, நான் காஃபி கொடுக்கும் போதெல்லாம் நீங்க தான் என் கையை தொட்டு தொட்டு பிடிச்சி காஃபி வாங்கி குடிச்சீங்க. நானும் சரி எதேச்சியா உங்க கை பட்டிருக்கும் போலன்னு நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு நீங்க கேவலமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கல மாமா. ஏன் மேல பழி போட்டிருக்கீங்க? என்ன சொன்ன? அவர் ஏன் அப்பா. அவர் போய் தப்பா சொல்ற. அவர் எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டாரு. என்ன பண்ற? என்ன பண்ற? அவ ஏன் பொண்டாட்டி, நீ எப்படி அவன் அடிக்கலாம்? அவன் நம்ம அப்பாவை தப்பா சொல்றடா. என்னால பொறுத்துக்க முடியல. என்ன மன்னிச்சிடுடா. எதுவா வேணாலும் இருக்கட்டும். அதுக்காக நீ எப்படி அவளை கைய ஓங்கி அடிப்ப? அவகிட்ட இப்பவே நீ மன்னிப்பு கேட்கணும். டேய், சொன்ன கேளுடா. அண்ணே, அவகிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும். என்னால முடியாதுடா. இங்க பாரு, அவ தப்பானவ. அதனாலதான் அடிச்சேன். என்னால அவகிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது. நான் அடிச்சது சரிதான். அப்போ நான் அண்ணி அடிக்கட்டா? அண்ணே, ஒழுங்கு மரியாதையா நீ அவகிட்ட மன்னிப்பு கேளு. இல்ல நான் அதுக்கு பதிலா அண்ணிய அடிக்க வேண்டியது வரும். என் புருஷன் தப்பு பண்ணல. அவர் அடிச்சது சரிதான். உங்களுக்கு வேணும்னா என்ன அடிங்க குழந்தை. வாடி, இனி ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல இருக்க கூடாது. என்னங்க நீங்க? பொறுமையா இருங்க. கூறுகட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன். என்ன, இது சாம்பிள் தான். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன வீட்டை விட்டு துரத்திடலானா? அப்படி துரத்திட்டு என்ன பண்ண போறீங்க? எல்லாம் ஒரு பொண்ணா? ஏமா, ஏன் இப்படி இருக்க? குடும்பத்தை ரெண்டாக்குறதுக்காக என் மேல அபாண்டமா பழி சொல்ற. அவனும் கூறுகட்டத்தனமா அதை நம்பிக்கிட்டு போறான். இந்த குடும்பத்தை ரெண்டாக்கணும்னு எத்தனை நாள் நினைச்சிருந்த? சனியனே, நீ திருந்தவே மாட்டியா? யார பார்த்து நீ தப்பா சொல்ற? மாமாவை பார்த்தா உன் நாக்கு அழுகிறோம். நீ இப்ப ஏற்பட்ட கேவலமான ஜந்துவா இருப்பனு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. சொன்ன யாருமா நினைக்க சொன்னா? நானா சொன்னேன்? இங்க பாருங்க மாமா, இப்பவும் சொல்றேன், இந்த சொத்தை என் பேர்ல எழுதி கொடுத்துருங்க. நீங்க எல்லாரும் வாய மூடிக்கிட்டு நான் சொல்றத கேளுங்க. இல்ல இப்படித்தான் புதுசா விதவிதமா நடக்கும். நீங்க அனுபவிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கும். யாரு சொத்தை யாரு கேக்குறது? அடி செருப்பாட, நீ எல்லாம் மனுஷி அடி. எம்பட்டு திமிர் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணுவ?
இதுக்கு மேலையும் உன்னை இங்க வச்சிருந்ததுன்னு இந்த மாதிரி காரியத்தை பண்ணுவ. இப்பவே பொறு, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என் புருஷன் ஏன் பக்கம் நீங்க நினைக்கிற எதுவும் நடக்காது. இப்ப கூட உங்க மேல நான் பழி தான் போட்டேன், போதுமா? என்ன மாமா, என்ன பாக்குறீங்க? இன்னும் ஒரு சாம்பிள் காட்டட்டா? அவ்வளவுதான், உங்க மவன் உங்களையே தூக்கி போட்டு மிதிப்பாரு. மிதிப்பேன், அவரும் இல்ல, உன்னை தூக்கி போட்டு மிதிப்பேன். உனக்கு சோத்துல விஷத்தை வச்சு உன்னை கொல்லுவேன். இனி நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. என் குழந்தைக்கு அம்மா இல்லாம போனாலும் பரவாயில்ல, இனி ஒரு நிமிஷம் நீ இங்க இருக்க கூடாது. யார பத்தி நீ தப்பா சொல்ற? ஏன் அப்பாவை பத்தி தப்பா சொல்ற? உனக்கு என்னடி தெரியும் அவரை பத்தி? சொல்றதெல்லாம் கேட்கிறேன்ன உடனே உன் இஷ்டத்துக்கு ஆடுவேன் நினைச்சியா? அவர் ஏன் அப்பாடி? ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத மனுஷன் அவரு. அவரை பத்தியா அசிங்கமா சொல்ற? உன் நாக்கு அழுகிற போது. ஏய், அவளை அடிக்காத, விடு. அவங்க அம்மாவையும் அப்பாவையும் வர சொல்லியிருக்கோம். அவங்க வந்து எந்த முடிவானாலும் எடுக்கட்டும். இல்லப்பா, இனி ஒரு நிமிஷம் இவ இந்த வீட்டுல இருக்க கூடாது. சனியனே சனியனே, நீ வயிற்றுல வந்து பிறந்ததுக்கு பிறக்காமலே இருந்திருக்கலாம். உன்னெல்லாம் என் பொண்ணுன்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. சம்பந்தியம்மா, இனி நீங்க என்ன முடிவு எடுக்கணுமோ எடுங்க. இவ விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோம். எங்களுக்கு ரெண்டே ரெண்டு பொண்ணு தான். ஒருத்தி பிறந்தா, அவ பாதியிலே செத்துட்டா. மந்தியம்மா, என்ன மன்னிச்சிருங்க. இவளை இந்த குடும்பத்துல கொடுத்து நான் படாத படு உங்களை படுத்திட்டேன். இனி இவ இங்க இருக்க வேண்டாம், எங்கேயோ போய் தொலையட்டும். எங்களுக்கும் இவ தேவையில்லை. நீங்க என்ன முடிவு எடுக்கணுமோ எடுங்க. நீங்க முதல்ல எழுமுங்க. நீங்க என்ன பாவம் பண்ணீங்க மன்னிப்பு கேக்குறதுக்கு? அவ புத்தி கேட்டு அலைதா. இதுக்கு மேலேயும் இவளை இந்த வீட்டுல வச்சிருக்க முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் உங்க முடிவுக்கு நாங்க கட்டுப்படுறோம். நீங்க எடுக்கிற முடிவு மாப்பிள்ளைக்கு ஏத்ததாவும் குழந்தைக்கு ஏத்ததாவும் இருக்குன்னு நான் நம்புறேன். நான் மனசார சொல்றேம்மா, மாப்பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. இவ தேவையில்லை. நானும் அதை தான் யோசிச்சேன். இவ திருந்து வா திருந்து வா திருந்து வான்னு பார்த்து பார்த்து நாங்க எல்லாரும் டயர்டானதுதான் மிச்சம். இன்னைக்கு என் புருஷனையே தப்பா சொல்ல ஆரம்பிச்சிட்டா. இனி என்னெல்லாம் பண்ணுவாளோ தெரியல. என் பையனுக்கு நான் ரெண்டாவதா கல்யாணம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அது எப்படி நடக்கும்? நான் உசுரோட இருக்கும்போது உன்னை கொலை பண்ணிட்டு நானே ஜெயிலுக்கு போறேன். அப்ப நடக்கும்ல? கண்டிப்பா நடக்கும் தானே? ஏமா, உனக்கு என் மேல அந்த அளவுக்கு வெறுப்பு வந்துட்டா? ஆமாடி, செத்து தொலை. நீ உசுரோட இருக்கவே வேண்டாம். உன்னைய என் மவனை சொல்லிக்கவே எனக்கு நாக்கு கூசுது. என் ஆசை எல்லாமே மாப்பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அது மட்டும்தான். இங்க பாருங்கம்மா, என் மனசுல உள்ளத நான் தெள்ள தெளிவா சொல்லிடுறேன். இந்த வீட்டுக்கு மருமக எலிசபெத் தான். ஏற்கனவே அவளை ஜானுக்கு கல்யாணம் கட்டி வைக்கிறேன்னு சொல்லி ஆசை காட்டி கடைசியில ஜான் மகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்புறம் ஜேம்ஸுக்கு கட்டி வைக்கிறேன்னு சொன்னேன். இவனும் ருக்குவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதனால அவ இன்னைய வரைக்கும் கல்யாணம் பண்ணாமே தான் இருக்கா. அவ தான் இந்த வீட்டு மருமகனு நான் முடிவு பண்ணிட்டேன். என்னம்மா நீங்க ஒரு பேய விரட்ட போய் இன்னொரு பேய கொண்டாந்து வீட்டுல வைக்கிறேன்னு சொல்றீங்க? தம்பிக்கு வேற பொண்ணு பாருங்க. எலிசபெத்து வேண்டாம். இல்லனே, எலிசபெத்து ரொம்பவே மாறிட்டா. முன்ன மாதிரி இல்ல. அவளை ஜேம்ஸ் கட்டிக்கிட்டா அவ வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஜேம்ஸ் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். ஆமாங்க, எலிசபெத்து ரொம்பவே மாறிட்டா. என்ன நீங்க ஆளாளுக்கு ஏலம் போட்டுட்டு இருக்கீங்க? கல்யாணத்துக்கு ஏன் புருஷன் சம்மதிக்கணும்ல? அவர் என்ன தவிர யாரையும் மனசுல நினைக்க மாட்டாரு. ஏங்க பட்டுன்னு சொல்லுங்க. ஆமா, இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு எலிசபெத்து சொல்லிருங்க. முதல்ல டைவர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணுங்க. சிஸ்டர், கொஞ்சம் விட்டு புடிமா. வேண்டாம். இன்னொரு கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரு பொண்ணு மரணிச்சப்ப நடக்கிறது. ஆனா இவ உயிரோட இருக்கும்போது அவனுக்கு நீ இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறது தப்புமா. அவனும் உன் மேல உள்ள பாசத்தால இப்படி சொல்லிட்டு போறான். இங்க எத்தனை காலம் நானும் பொறுத்து போறது? இவ இப்ப திருந்துவா அப்ப திருந்துவான்னு எவ்வளவோ பொறுத்து பார்த்தேன். ஆனா இவ திருந்துற மாதிரியே தெரியல. இப்ப கூட கல்லு மாதிரி தானே நிக்கிறா. நான் ஏன் திருந்தனும்? நான் எப்பவும் போலதான் இருக்கேன். உங்களை மாதிரி மாத்தி மாத்தி பேசுறவ இந்த ருக்கு இல்ல. உங்களுக்கு தான் இப்படி எப்ப பார்த்தாலும் நான் உங்க மருமக, அப்புறம் மகா உங்க மருமக, அப்புறம் இப்ப எலிசபெத் உங்க மருமகன்னு சொல்லி ஆடுறீங்க. நான் எப்பவும் ஒரே மாதிரிதான் இருக்கேன். சம்மந்தி அம்மா, வீண் பேச்சு எதுக்கு? இந்த கல்யாணத்தை உடனே முடிவு பண்ணுங்க.
இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். மாப்பிள்ளை சந்தோஷமா இருக்கட்டும். பேத்திய நான் வளர்த்துக்கிறேன். இதுக்கு தானே ஆசைப்பட்ட, இதுக்கு தானே ஆசைப்பட்ட. என் மகளை நிம்மதியா இருக்க விடாம அவளுக்கு விஷம் கொடுக்கற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவளை நிம்மதியா இருக்க விடாம கடைசி வரைக்கும் சாகடிச்சிட்டியே. நீ நல்லா இருப்பியாடி? என்னப்பா அவ உங்க கண்ணு முன்னாடி தானே நிக்கிறா, நான் சாகடிச்சிட்டேன்னு சொல்றீங்க? ஏன்பா உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லை அப்படித்தானே? நான் எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படித்தானே? ஏன்பா என்ன பெத்தீங்க? என் மேல கொஞ்சம் கூட உங்களுக்கு பாசம் இல்லைல்ல? எப்படி இருக்கும்? நீதான் எல்லாரையும் உசுரோடு தீய வச்சு கொளுத்துற மாதிரி கொளுத்துறியே. சொத்து சொத்து சொத்துன்னு சாகுற. இங்க யார் மேலடி உனக்கு பாசம் இருந்துச்சு? இந்த வீட்டுல உங்க அக்காவும் தானே இருக்கா. அவளை ஒரு நாள் நிம்மதியா இருக்க விடுறியா? இப்ப நான் என்னப்பா பண்ணணும்? என்ன பண்ணணும்? என் புருஷனுக்கு நானே மாலை எடுத்து கொடுக்கணுமா? இல்ல அவர் எலிசபெத் கழுத்துல தாலி கட்டுறப்ப நான் அச்சதை போடணுமா? சொல்லுங்கப்பா. ஆமாடி, நீ அதைத்தான் செய்யணும். ஓ, அதுதான் உங்க ஆசையா? அப்ப சரி. பாத்தீங்களாங்க, நமக்கு தான் நெஞ்செல்லாம் பதறுது. ஆனா கொஞ்சம் கூட சலிக்காம சரின்னு சொல்றா. என்னம்மா சொல்ற? என்ன சொல்ற? நான் என் வியூல சரியா தான் இருக்கேன். நீங்க எல்லாரும் அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு நிக்கிறீங்க. அப்போ நான் என்ன மறுத்து பேசவா முடியும்? உங்க சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். இப்ப என்ன, இன்னைக்கே கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா இல்ல நாளைக்கு பண்ணி வைக்க போறீங்களா? எப்ப பண்ணி வைக்க போறீங்க சொல்லுங்க. ஏங்க முதல்ல இவகிட்டையும் ஜேம்ஸ் கிட்டையும் கையெழுத்து வாங்கி கோர்ட்ல சப்மிட் பண்ணுங்க. முதல்ல இவளுக்கு விவாகரத்து கிடைச்சி இந்த வீட்டை விட்டு துரத்துங்க. அப்போ இந்த வீட்டை விட்டு நீங்க என்னை துரத்துற வரைக்கும் நான் இந்த வீட்டில் இருக்கலாம் அப்படித்தானே? அதாவது எனக்கும் என் புருஷனுக்கும் நிரந்தரமா விவாகரத்து கிடைக்கிற வரைக்கும் நான் இங்க இருக்கலாம் அப்படித்தானே? தனியே அது வரைக்கும் இருந்து தொலைக்கட்டும், வேற என்ன பண்றது? அப்ப நான் இப்ப கிளம்புறேன், வரட்டா? எவ்வளவு நெஞ்சு எடுத்த இருந்தா கொஞ்சம் கூட கலங்காம இப்படி பேசுவா. மன்னிச்சிருங்க சம்மந்தி, அவ அறிவு கெட்டு போய் இப்படி தப்பா பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆமா சம்பந்தி, எங்களை மன்னிச்சிருங்க. ஐயோ நீங்க வேற, நீங்க ஏன் சம்பந்தி மன்னிப்பு கேட்கணும்? அவ ஏதோ புத்தி கெட்டு போய் பேசுறா. அதுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? உங்களுக்கு பெரிய மனசு, அதான் இப்படி சொல்லிட்டீங்க. ஆனா பெத்த வயிறு பத்தி எரியுது. என்ன செய்யறது, அவ குணம் இப்படி, அதான் இப்படி பேசிட்டு போறா. எனக்கு தலை வலிக்குது, நான் கிளம்புறேன். நீங்க மகாவை பார்த்து பேசிட்டு கிளம்புங்க. மகா, அப்பாக்கும் அம்மாக்கும் சாப்பாடு கொடுமா. இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சம்பந்தி, சாப்பிடுற மனநிலையில நாங்க இல்ல. இல்லைங்க, எல்லாம் சரியாயிரும். நாங்க வர சம்பந்தி. சரிங்க சம்பந்தி, மன்னிச்சிருக்க மாப்பிள்ள. அப்பாவ அவ இப்படி பேசியிருக்க கூடாது. அவர் பாவம், அவர் மனசு என்ன பாடுபட்டிருக்கும். ஐயோ மாமா, அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அவளுக்கு அறிவு கெட்டு போச்சு, என்ன சொல்றதுன்னே தெரியல. மன்னிச்சிரு மகா. மாமாவை இப்படி பேசினதை நினைச்சா எனக்கு மனசு சங்கடமா இருக்கு. அந்த சனியை தான் தலையில தானே மண் அள்ளி போட்டுக்கிடுது. எனக்கு என்ன சொல்லனே தெரியலடி. பரவாயில்ல விடுமா, இங்க என்னெல்லாமோ நடந்து போச்சு, மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமா. ஏமா இப்படி நடந்துக்கிறா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுக்கு. அம்மா, இவளுக்கு டைவர்ஸ்னதும் எனக்கு கொலையே நடுங்குது. ஆனா அவ பண்றதெல்லாம் பார்க்கும்போது ஆத்திரம் வந்தாலும் கூட பிறந்தவங்கிறதுல வலி மொத்தமும் எனக்கு தாமா. எனக்கு மட்டுமாடி வலி, எனக்கு தான் வலிக்குது, சொல்ல தெரியல. சனியை ஏன் இப்படி பண்ணுதுன்னு புரியல. சரி சரி, ஒப்பாரி வைக்காத. பெத்த மவா இப்படி பண்றத நினைச்சா எல்லாருக்கும் வருத்தமா தான் இருக்கும். ஆனா என்ன செய்யறது? அவளை மாதிரி ஒருத்திய பெத்ததுக்கு நாம இன்னும் அவமானப்பட வேண்டியது எவ்வளவோ இருக்கு. எங்கப்பா, அம்மாவை எதுவும் சொல்லாதீங்க. பாவம் அம்மா வயிற்றுச்சல்ல வேதனை முட்டிக்கிட்டு நிக்குது. யாருக்கிட்ட போய் சொல்லுவாங்க? அழாதீங்க அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. வாங்க மகா, அம்மாக்கும் அப்பாக்கும் சாப்பாடு கொடு. இல்ல மாப்பிள்ள, சாப்பிடுற மனநிலையில இல்ல, நாங்க கிளம்புறோம். ஆமா மகா, நாங்க கிளம்புறோம். மனசு வலிக்குதுடி. கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போறோம். சரிம்மா. ஏண்டி உன் தங்கச்சி இப்படி இருக்கா? அவ மாறவே மாட்டாளா? மனசு வலிக்குதுடி. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுறான்னு தெரியல. இப்ப டைவர்ஸ்க்கும் சரிங்கிறா. என்ன பண்ண போறான்னு தெரியலங்க. என்ன பிளான் வச்சிருக்கா? ஏன் இப்படி பண்றான்னு நினைச்சா என்னமோ மாதிரி இருக்குதுங்க. சரி விடு மகா, பொண்ணு வர்ற நேரம் ஆயிட்டு. இப்ப நாம இத பேசிட்டு இருந்தா பசங்களுக்கும் வருத்தம் ஆயிரும். அப்புறமா பேசிக்கலாம். வா, ரூமுக்கு போவோம். சரிங்க. என்னடி அங்க நின்று ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாக்குற? என்ன, இங்க வா.
என்ன ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறேன், கேட்காம மொழின்னு முடிச்சிட்டு இருக்க. என்ன விஷயம்? நீங்க வீட்டு விட்டு போக போறீங்களா? ஏ இப்ப போனா உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இருக்கு மம்மி, நீங்க திருந்துறதுக்கு 1% கூட சான்ஸே இல்லையா? நீங்க திருந்துனா ஜேம்ஸ் சித்தப்பா உங்களை இங்கேயே வச்சிருப்பாங்கல்ல, ஏன் போறீங்க? அம்மா எவ்வளவு ஃபீல் பண்ணாங்க தெரியுமா? அம்மா நைட்டெல்லாம் அழுதுட்டே இருந்தாங்க தெரியுமா? நான் ஏண்டி திருந்தனும்? நான் நல்லா தானே இருக்கேன். எனக்கு என்ன? எனக்கு பிடிக்கல அவங்க பண்றது. உங்க அம்மா எதுக்கு எனக்காக அழுதரும்? இங்க பாரு, உங்க அம்மா தான் வாய்க்கிலேயே பேசுவாள, பின்ன என்ன? நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதிலே சொல்லல. நீங்க திருந்துறதுக்கு 1% சான்ஸ் இருக்கா இல்லையா? சான்ஸ் இருந்தா சொல்லுங்க, நான் போய் சித்தப்பா கிட்ட பேசுறேன். இங்க பாரு, நான் ஏன் பாதையில சரியா தான் இருக்கேன். யாருக்காகவும் என்னால வளைஞ்சி குடிஞ்சிலாம் கொடுக்க முடியாது. நான் சரியா தான் இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு தப்பா தெரியுது, அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? இதுல திருந்துறதுக்கு என்ன இருக்கு? நீ சந்தோஷமா இரு, அது போதும். அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாம எதையாவது நினைச்சு மனசு குழப்பிட்டு இருக்காத. நல்லா படிக்கணும், பெரிய பிள்ளையாகணும், நல்ல வேலைக்கு போகணும், தங்கச்சி பாப்பாவை நல்லா பாத்துக்க, சரியா? அதான் உனக்கு புது சித்தி வர போறாங்கல்ல, பின்ன என்ன? ஹாப்பியா இரு. எனக்கு யாரையும் பிடிக்கல, எனக்கு ருக்கு மம்மி தான் பிடிக்கும். மம்மிக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். அதுக்காக மம்மி இங்க இருன்னு எல்லாருக்கும் வளைஞ்சி நனைஞ்சி கட்டுப்பட்டு இருக்க முடியுமா? இந்த ருக்கு மம்மி எப்பவும் சுதந்திரமா இருந்துதான் பழக்கம். நான் எங்க இருந்தாலும் உன்னை மறக்க மாட்டேன், சரியா? ஜான்சி, இவகிட்ட என்ன பேச்சு உனக்கு? இப்ப உள்ள வர போறியா இல்லையா? நீ போ டாடி, நான் வரேன். அதான் உங்க அப்பா சொல்றாருல, நீ கிளம்பு. நீ வீட்டை விட்டு போடியா ருக்கு மம்மி? இங்க பாரு செல்லம், நீ எப்பவும் ஹாப்பியா இருக்கணும். தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நினைச்சு மனசு குழப்பிக்காத. ருக்கு மம்மிக்கு நிறைய வேலை இருக்கு. ஜான்சி, இப்ப வர போறியா இல்லையா? நீ வரல எனக்கு கெட்ட கோபம் வரும். இவகிட்டலாம் பேசாத. நீ போப்பா, நான் வரேன்னு சொல்றேன்ல. நீ போ ப்ளீஸ் பா, போப்பா. இங்க பாரு, உங்க அப்பா உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. இப்படி தேவையில்லாம அவர்கிட்ட பேசக்கூடாது. நீ கிளம்பு. அப்போ என்னையும் எஸ்டர் பாப்பாவையும் விட்டுட்டு போயிடுவீங்களா? சொல்லுங்க. நான் அடிக்கடி உன்கிட்ட போன்ல பேசுறேன், சரியா? எஸ்டர் பாப்பா நல்லபடியா வளர்ந்து பெரிய ஆளாயி ருக்கு மம்மியை பார்க்க வருவா. அப்ப நீனும் வா, சரியா? ஏன் ருக்கு மம்மி எல்லாரும் தப்பு தப்பா பண்றாங்களா? சொல்லுங்க. இல்ல எல்லாரும் சரியா பண்றாங்களா? அப்ப நீங்க தான் தப்பா பண்றீங்களா? எது சரி எது தப்புன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க ஏன் வலுக்கட்டாயமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. அவங்க போக்குல அவங்க பண்றது சரி, ஏன் போக்குல நான் பண்றது சரி. இப்ப நீ எது சரி எது தப்புன்னு எடுத்துக்க போற? உனக்கு என்ன தோணுதோ அதுதானே நீ செய்வ. அதே மாதிரிதான் எனக்கும் எது சரின்னு படுதோ அதை தான் நான் செய்றேன். தாத்தா ஆச்சியும் பாவம் தடியம்மா அழுதுகிட்டே போனாங்க. நீ அவங்களுக்காக கூட வாட்டி சடின்னு சந்தோஷமா எடுக்கலாம்ல. ஏன் எல்லாரையும் தப்பு தப்பா பேசுறீங்க, சண்டை போடுறீங்க? தாத்தா காசிக்கும் அவங்க பண்றது சரி, எனக்கு நான் பண்றது சரின்னு சொல்லிட்டல. என்னை யாருக்குமே பிடிக்கல, அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல. எஸ்டர் பாப்பா விட்டுட்டு நீங்க எடுத்துருவீங்களா? அதான் அவங்க அப்பா அவளை நல்லா பாத்துக்குவாரு, பின்ன நான் எல்லாரையும் விட்டுட்டு தான் இருக்கணும். நீங்க எங்க போய் எடுப்பீங்க? தெரியல. தெரியாம தான் போக போறீங்களா? எல்லாத்துக்குமே பதில் தெரியலதான். கொஞ்ச நாள் கழிச்சு அதுவே தெரிய வரும். சரி, இப்ப நீ கிளம்பு. உங்க அப்பா வேற சத்தம் போட்டுட்டு போனார்ல, அம்மாக்கும் வேற வேலை இருக்கு. வரட்டா? சாரி மம்மி, நான் உங்களை ரொம்ப யோசிச்சிருக்கேன், அதுக்காக சாரி. சரியா? நானும் தான் உன்னை ரொம்ப ஏசிருக்கேன். ரெண்டுக்கும் பதிலுக்கு பதில் சரியா போச்சு, சரியா? சரி மம்மி, நான் வரேன். சமத்தா ஸ்கூலுக்கு போகணும், எப்பவும் ஹாப்பியா இருக்கணும், சரியா? சரி மம்மி, பாய் மம்மி. பாய் செல்லம். நீ என்னடா பெரிய மனுஷா என்னை பார்த்து முறை முறைன்னு முறைச்சிட்டு இருக்க? நான் என்னத்துக்கு முறைக்க போறேன்? நீங்க என்னத்துக்கு இப்படி இருக்கீங்க? நல்லா அழகா இருக்கீங்க, நல்லா சுடிச்ச முகமா தான் நீங்க இருக்கீங்க. அப்ப எதுக்கு உங்களுக்கு வேதாள முருங்க மடம் ஏறின மாதிரி அப்பப்ப புத்தி முருங்க மடம் ஏறுது? அந்த எலிசபெத் நல்லவ கிடையாது, அவளை ஜேம்ஸுக்கு கட்டி வைக்கிறேன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் சரிங்கிற மாதிரி வந்துட்டீங்க. ஏய், அது அவங்களோட விருப்பம். ஏன் விருப்பத்தை இந்த வீட்ல யாரு கேக்குறா? அப்படி என்ன விருப்பம்? அதையும் சொல்லுங்க, நான் கேட்டுட்டு போறேன். ஏய், இந்த வீட்டோட மொத்த சொத்தும் என் பேர்ல வரணும், அதுதான் என் விருப்பம். ஓ, இப்படிதானா? இந்த சொத்து மொத்தமும் உங்க பேர்ல வந்தா நீங்க சந்தோஷமா இருந்துருவீங்களா? சொல்லுங்க, சந்தோஷமா இருந்துருவீங்களா? நாங்க யாரும் உங்களுக்கு வேண்டாம், அப்படித்தானே? ஏய், அப்படித்தானே வச்சுக்கையே. அப்ப சரி, எல்லா சொத்தையும் உங்க
நல்லா பேசுறடா. என்ன பாக்குறீங்க? சொத்து சொத்துங்கிறதெல்லாம் வெறும் பேச்சு. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏதோ காரணம் இருக்கு, அதுக்காக இப்படி எல்லாம் பிளான் போட்டு வீட்டை விட்டு வெளியே போட்டுக்கு திட்டம் போட்டுருக்கீங்க. என்னன்னு மட்டும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டீங்க, அப்படித்தானே? நான் என்னடா திட்டம் போட போறேன்? இது என்னடா புது கதையா இருக்கு? இங்க பாடுங்க குச்சிட்டி, நீங்க யார வேணாலும் ஏமாத்தலாம், ஆனா இந்த ஜாக்சனை ஏமாத்த முடியாது. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதான் இப்படி எல்லாம் பிளான் போட்டு எல்லாருக்கும் உங்க மேல வெடுப்பு வர மாதிரி செய்றீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். உங்க குணம் என்னது? அதுவும் மகா சித்தியோட தங்கச்சி நீங்க. நீங்க இப்படி எல்லாம் இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆரம்பத்துல இருந்து எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கத்தான் செஞ்சுச்சு. இப்பதான் தெரியுது. நீங்க சான்சி பாப்பாட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க வீட்டை விட்டு வெளியே போறதுலயே குறிக்கோளா இருக்கீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. அது என்னன்னு சொல்லிடுங்க. டேய் நீ வேற. எனக்கு மெயின் சொத்து தான். சொத்தை தவிர வேற எதுவும் இல்ல. எல்லாரையும் சொத்தை எழுதி கொடுத்துட்டு வெளியே போக சொல்லு. வேணும்னா நீ வேணா நீ இங்க இருந்தா என்ன கேள்வி கேட்ப? எனக்கு அதெல்லாம் சரிப்படாதுப்பா. இந்த சொத்து தான் உங்களுக்கு முக்கியம், அப்படிதானே? பரவாயில்ல, இந்த சொத்தை உங்களுக்கே தர சொல்லிடுறேன். நீங்க எப்படி ஹாப்பியா இருக்கீங்கன்னு நான் பாக்குறேன். இங்க பாருங்க, சொந்த பந்தம் இல்லாம சொத்தை வச்சுட்டு யாரும் சந்தோஷமா இருக்க முடியாது. எல்லாரும் கூடயும் சேர்ந்து